ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி டே 35, 35வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 10/4/84. ஸோ இன்றைக்கி முரளி ரொம்ப ஷார்ட்டான ஒரு முரளி, ரொம்ப அழகான ஒரு முரளி, அன்பால் நிறைந்த முரளி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பிராமணன் வாழ்க்கையோட அஸ்திவாரம் பற்றி சொல்கிறாரு. பிராமின் வாழ்க்கையோட அஸ்திவாரம் இறைவனோட அன்பு. இதை நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கலாம், இந்த முரளி எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு. நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எப்படி நம்ம இறைவனுக்கு சொந்தமானோம், எப்படி நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஃபீலிங் நமக்கு எப்படி இருந்தது, அந்த பரமாத்மா அன்பு எப்படி நமக்கு அனுபவம் ஆச்சு, இதெல்லாம் அது எப்படி நமக்கு ஒரு பிராமின் பிறப்பு கொடுத்தது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முரளியில். இந்த முரளியில் பாபா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, பாபா நம்மளை அன்பான குழந்தைங்களா, சஹஜயோகி குழந்தைங்களா பாபா நம்மளை பார்க்குறாரு. ஸோ யோகானா என்னது, யோகா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நம்ம, இது யோகானா கனெக்ஷன், பரமாத்மாவோட கனெக்ஷன் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அந்த பரமாத்மா கூட கனெக்ஷன் இருக்கணும்னா அதுக்கு அந்த அன்பு வேணும். ஸோ அப்போ அந்த அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் ஆகிடும், எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ நம்மள்ட்ட பரமாத்மாட்ட அன்பு இருக்கும்போது ஈஸி யோகி ஆகிடுவோம், சஹஜ யோகி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம லைஃப் நேச்சுரல் ஈஸி ஆகிடும் அவர் கூட கனெக்ஷன், அவர் கம்பெனியில் இருக்கும்போது. ஸோ இதில் பாபா கம்பேரிசன் பண்ணுறார். இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு, அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கம்பேரிசனில் நம்மளோட பாக்கியம் எவ்வளோ உயர்ந்தது, என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த சங்கமயுகத்தில், அதை பாபா சொல்கிறாரு. நம்ம அடிக்கடி இந்த பாட்டு முரளியில் கேள்விப்பட்டிருப்போம். என்ன பாட்டு தெரியுமா? நீங்கள் அன்பின் கடல், உங்கள் ஒரு துளி அன்புக்காக நம்ம தாகமாக இருக்கோம். தூ பியார் கா சகர் ஹே தெரா இக் பூந்த் கே பியாசே அப்படின்னு இந்த பாட்டு முரளியில் வந்திருக்கும். இந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு இதுதான் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களோட நிலைமை. எல்லா ஆத்மாக்களும் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க இறைவனை ஒரு மறந்தே இருக்காங்க. அந்த கனெக்ஷன், அந்த ஒரு சொட்டு அன்புக்காக தான் அவங்க எல்லாரும் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளை பாருங்கள், நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கும். நம்ம அந்த பரமாத்மா அன்பை அன்லிமிட்டடாக அனுபவம் பண்ணுறோம், அவர் அந்த அன்பின் கடலை அனுபவம் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு யோகி ஆத்மானா யார் சதா இறைவனோட கம்பெனியில் இருக்காங்களோ அந்த இறைவன் மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். ஸோ இறைவனுக்கு உங்கள் மேலே அன்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக முழு உலகமே உங்கள் மேலே அன்பு காட்ட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இறைவனோட அந்த கனெக்ஷன் வைக்கும்போது என்ன ஆகுது, நம்ம ரொம்ப உயர்ந்ததாக ஃபீல் பண்ணுறோம், மகானாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ மட்டும் இல்லை, முழு கல்பத்துலேயும் நம்மளை பகவானுக்கு சமமாக பார்க்குறாங்க, நம்மளோட ஞாபகார்த்தம் இருக்குது. ஸோ நம்மளை எப்படி அவங்க பார்க்குறாங்க, தேவி தேவதா பகவானுக்கு சமமாக நம்மளை பார்க்குறாங்க, அவ்வளோ ரெஸ்பெக்டு மரியாதை நம்ம கொடுக்குறாங்க. இது எதனால், அந்த ஒரு பரமாத்மாவோட கனெக்ஷன் வைக்கும்போது. ஏன்னா நம்ம தான் இப்போ அந்த பரமாத்மாட்டேருந்து அந்த அன்பை அனுபவம் பண்ணுறோம். நம்ம ப்ளஸ் மற்றவங்களையும் அனுபவம் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ இங்கே பாபா கேட்குறாரு, இப்போ நீங்கள் அந்த ஆன்மீக போதையில் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த ஆன்மீக போதையில் அந்த நஷால இருக்கும்போது என்ன ஆகும், நான் இறைவனுக்கு அன்பானவன், நான் அந்த நஷால இருக்கும்போது என்ன ஆகும், அது பாபா இங்கே கேட்குறார். ஸோ இன்றைக்கி உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியில் இருக்கீங்க, இல்லை ஃபேமஸ் செலிப்ரிட்டி பர்சனாலிட்டி இருக்காங்க, இல்லை நீங்கள் ஃபேமிலியில் ஜஸ்ட்டு சும்மா ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டு, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. என் குடும்பம் யார் தெரியுமா, என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா, எனக்கு அந்த ஃபேமஸ் பர்சனை தெரியும், அந்த செலிப்ரிட்டியை தெரியும், அந்த ஹீரோவை தெரியும் அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு யாரை தெரியும், எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அந்த அன்பு கடலே நமக்கு சொந்தமானவர்.
அவர்கிட்டேருந்து அன்லிமிட்டெட் அன்பு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவரு கூட அந்த அன்பான கனெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆன்மீக போதையில் நான் யார், என்னுடையவர் யார், அந்த நஷால இருக்கும் போது என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, முழு உலகம் எப்படி இந்த பரமாத்மா அன்பால் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஜஸ்ட் ஒரு காட்சிக்கு, ஒரு அரை நொடி காட்சிக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளோ பக்தி பண்ணுறாங்க, அவங்கள துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையின் முழு பர்பஸே அதான் நினச்சிட்டு இருக்காங்க. பக்தியில் அதை தான் அவங்க வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் இறைவனோட காட்சி கிடைக்கணும் அப்படின்னு அதுக்காக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுருக்காங்க. அவங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன? அந்த இறைவனோட ஒரு காட்சி கிடைக்கணும். அது கிடைச்சிட்டா அவங்க வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ விரதம் இருக்காங்க. அது அந்த அந்த காட்சி கிடைச்சோடனே அவ்வளோ நஷாலாக இருக்காங்க. சில பேர் காட்சி கிடைக்கலனா கூட அந்த முயற்சியிலவே அவங்க அவ்வளோ நஷாலாக இருக்காங்க. நான் இதனால எனக்கு இறைவனோட காட்சி கிடைக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ நஷாலாக இருக்கணும். இங்கே இறைவனே என் ஃப்ரெண்டாக இருக்கார், இறைவன் எனக்கு கூடவே இருக்கார், சதா கூடவே இருக்கார். அப்போ எவ்வளோ நஷாலாக நம்ம இருக்கணும். குழந்தை பருவத்திலேருந்தே பாருங்கள், எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன தேவைப்படுது? ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்னது? ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட அந்த அவங்க அம்மா அப்பாவோட அன்பை அனுபவம் பண்ண விரும்புது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அவங்க கூட உள்ளவங்களோட அன்பை எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அன்பு தேவைப்படுது. நீங்கள் உங்கள் முழு லைஃப்பையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலேருந்து வயசு ஓல்டேஜ் வரைக்கும், ஸோ அவங்க எதை தேடி போயிட்டுருக்காங்க? முழு லைஃப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இமோஷன்ஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, அவங்க அன்பை எதிர்பார்க்குறாங்க. அவங்க அவங்க பேரண்ட்ஸ்டேருந்து எதிர்பார்க்குறாங்க ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து எதிர்பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் போகும்போது அங்கேருந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து, அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்கள்டேருந்து அவங்க அந்த அன்பை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சொசைட்டிலேருந்து அவங்க அன்பை எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஆள் மனசில் பார்த்தா அவங்க அந்த அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்து தான். ஃபிசிக்கல் விஷயம் இருக்கட்டும், ஸ்தூலமான பொருளாக இருக்கட்டும், இல்லை காசாக இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அந்த அன்பு. அந்த அன்பு தான் மெயினான விஷயம். ஈவன் உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா, அந்த உலகாயுத அன்புக்கு கூட அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸு, அவங்க ப்ராப்பர்ட்டி, அவங்க லட்சியம், அவங்க குடும்பம் எல்லாத்தையும் அவங்க தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கரப்ஷனான உலகத்தில் தூய்மையான அன்பு எங்கேருந்தும் கிடைக்க முடியாது. ஒரு பாபா மட்டும்தான் அந்த தூய்மையான அன்பு தர முடியும். ஆனால் அந்த பொய்யான அன்புக்காகவே அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரெடியாக இருக்காங்க உலகத்தில். ஸோ அது தவறான அன்பு, டெம்பரவரியான அன்பு. ஆனால் இங்கே உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கிது. அந்த உண்மையான அன்புக்கு தான் உலகம் ஏங்கிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவ்வளோ பாக்கியசாலியான ஆத்மா, பரமாத்மா அன்புக்கு தகுதியான ஆத்மாக்கள். நீங்கள் உங்கள் மேலே பரமாத்மாவே அன்பு வச்சுருக்காரு. எவ்வளோ அழகான விஷயம் இது. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு உயர்ந்த சௌமா பாபா நம்ம கொடுத்துருக்கார். இதை மறுபடியும் நம்ம நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கணும். சில நேரத்தில் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பேப்பர் வரும்போது, ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வரும்போது, இது உங்களுக்கு ஒரு மந்திரமாக, ஒரு சக்தியாக ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பரமாத்மா அன்புக்கு தகுதியான ஆத்மா. அது நமக்கு ஒரு பவர்ஃபுல் சக்தி கொடுக்கும். அது நம்மளை எல்லா பிரச்சனையிலேருந்தும் மேலே கொண்டு வரும். எல்லா நெகட்டிவான வீக்கான இமோஷன்ஸ்லேருந்து மேலே கொண்டு வரும். ஸோ இதை நீங்கள் சாட்சியாக இருந்து பார்த்தீங்கன்னா, இமோஷன்ஸ் தான் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுது. அதுதான் நம்மளை மூவ் பண்ணுது. ஸோ இந்த இமோஷன்ஸ் எப்படி இருக்குது? இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான மருந்து மாதிரி. ஸோ
இது மற்ற எல்லா நெகட்டிவான எஃபெக்ட்லேருந்து, எல்லா விதமான பலகீனத்துலேருந்து நம்மளை ரிமூவ் பண்ணிடும். அது செல்ஃப் டவுட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வீக்கான இல்லை தவறான ஒரு ஐடென்டிட்டி நம்ம மனசில் பிடிச்சி வச்சுருக்கோம் அதுவாக இருக்கலாம், உங்கள் எண்ணங்களில் ஏதோ நெகட்டிவிட்டி இருக்கலாம். அது எல்லாத்துலேருந்தும் நம்ம விடுபட முடியும். எப்போனா இந்த ஒரு சௌமான், நான் பரமாத்மா அன்புக்கு தகுதியான அன்பான ஆத்மா நான் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வெளி உலகத்தில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்போயோ ஃபீல் பண்ணுறீங்க, என் வாழ்க்கையில் எந்த ஒரு அன்புமே இல்லைன்னா அப்போ என்ன ஃபீல் பண்ணுறோம்? ஹோப்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணுறோம். லைஃப்பில் ஏதோ ஒரு இனிமை இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்படி தானே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏதோ வாழ்க்கை காஞ்சி போன மாதிரி, ஒரு வறண்ட பூமி, வறண்ட மரம் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அங்கே எந்த அன்புமே இல்லை. அன்பு தான் பாலனை பண்ணுது, அன்பு தான் அந்த பசுமை கொண்டு வருது, அன்பு தான் நம்ம வாழ்க்கையில் அந்த கலர்ஃபுல்னஸ் கொண்டு வருது. ஸோ வெளி உலகத்தில் கூட அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, அன்பு தான் அவங்க வாழ்க்கையில் தேவை அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ அன்பு இல்லைன்னா அவங்க லைஃப்பை ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு இனிமையும் இல்லை. ஸோ அது இந்த ஒரு விஷயம் லேக் ஆகிறதுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன கேள்விப்படுறோம், இந்த ஐரன் ஏஜில், இந்த கடைசி நேரத்தில் சோல்ஸ், ஆத்மாக்கள் ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும், இந்த அன்பை கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஒரு சொட்டுக்கு ரொம்ப தாகத்தாக இருக்காங்க, ஒரு சொட்டு அன்புக்காக அவ்வளோ தாகத்தோடு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வெளி உலகத்தில் உள்ள ஆத்மாக்களோட நிலைமை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பரமாத்மா அன்பை அனுபவம் பண்ணுறோமா? இதுதான் நம்ம லைஃப்பில் கிடைச்ச ரொம்ப விலை உயர்ந்த விஷயம், ரொம்ப ப்ரிஷியஸான திங். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ரிஷியஸான திங் கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரொம்ப பாதுகாத்து வச்சுருப்போம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சாவி எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ரொம்ப ப்ரிஷியஸான திங், டைமண்டாக இருக்கலாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம ரொம்ப சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருப்போம், சும்மா இங்கேயும் வச்சிட மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பரமாத்மா அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் நம்ம அதுக்கு அவ்வளோ வேல்யூ தரோமா, அவ்வளோ அதை பாதுகாத்துக்கிறோமா, அவ்வளோ நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமா பாபா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு? இப்போ பாபா நமக்கு அந்த ஆஸ்தி கொடுத்துருக்காரு, பரமாத்மா அன்னுங்கிற ஆஸ்தி கொடுத்துருக்காரு. அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த அன்பு தான் நம்மளை வளர்க்குது இந்த பிராமண வாழ்க்கையில். ஸோ இந்த பரமாத்மா அன்பு தான் நமக்கு கிடைச்ச உண்மையான ஆஸ்தி, உண்மையான ப்ராப்பர்ட்டி அதுதான். ஸோ அதனால் நம்ம பிராமண வாழ்க்கையோட அஸ்திவாரம் என்னன்னா அந்த பரமாத்மா அன்பின் அனுபவம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த பிராமண வாழ்க்கைங்கிற அந்த இதில் நம்ம அந்த சந்தோஷம், அந்த குஷியில் இருக்கோமோ, இதுதான் நம்ம பிராமண வாழ்க்கையோட யூனிக்னஸ். நம்மளுக்கு பரமாத்மா அன்பு மேலே அதிகாரம் இருக்குது, பரமாத்மா என்னுடையவர். ஸோ இப்போ நமக்கு அதிகாரம் இருக்குது அந்த அன்பில் மூழ்கிறதுக்கு. அப்போ நான் அந்த அன்பில் மூழ்கிறேன்னா இல்லை தூரத்துல இருந்தே உக்காந்து அந்த கடலை பார்க்குறேன்னா? ஸோ என்னால் அந்த அன்பின் ஆழத்தில் போக முடியுதா? பரமாத்மா அன்பின் ஆழத்தில் அவர் அன்பிலே மூழ்கி இருக்க முடியுதா? இல்லை கடற்கரையில் உட்காந்து பார்க்குற மாதிரி நான் தூரத்துலேருந்து ஜஸ்ட் உட்காந்து பார்க்குறேன்னா? ஸோ அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு அன்பில் மூழ்கி இருக்காங்கன்னா அவங்க ஃபீலிங் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவரும் கடலுக்கு சமம் ஆயிடுவார். அவர் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த கரையில் என்ன நடக்குது, அந்த ஆகாயத்தில் என்ன நடக்குது, அது எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த ஆழத்தில் போயிட்டாருன்னா அவரை சுற்றி கடலே கடல் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கும்போது, அந்த டீப்பில் போகும்போது வேறு எந்த விஷயமும் நமக்கு தெரியாது, வேறு எந்த விஷயமும் நம்மளை பாதிக்காது. நம்மளை சுற்றி பாபாவே தான் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அன்லிமிட்டெட் பவர் நம்ம ஃபீல் பண்ணுவோம், அளவற்ற சக்தி, அளவற்ற குஷி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒரு மாயமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் பொக்கிஷம் ஆகிடுவோம்.
பாபாவுக்கு சமமாக நம்ம ஆக ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் பாபா இங்கே ரிமைண்ட் பண்ணுறாரு. பாபா மறந்துடாதீங்க, யார் உங்களை தத்தெடுத்திருக்கா, நீங்கள் யாருக்கு சொந்தமானவங்க, அந்த அன்பின் கடலே உங்களை தத்தெடுத்திருக்காரு, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர். ஸோ அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பேப்பர் வந்தாலும் நம்ம என்னாகும், பேப்பர் வரும் தான், ஆனால் நம்ம அதில் பாதிக்க மாட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் ஈஸியாக பறந்து போக முடியும் நம்மளால். ஏன்னா நம்ம அந்த பரமாத்மா அன்பால் வளர்ந்துட்டு வரோம். இந்த பரமாத்மா அன்பு தான் நம்ம பிராமண வாழ்க்கையோட முதுகெலும்பாக இருக்குது. நீங்கள் இந்த ஏஞ்சல் பாருங்கள், இந்த ஏஞ்சல் பொம்மை ஒன்று காமிக்கிறாங்க. இந்த ஏஞ்சல் பொம்மையை பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இந்த ஏஞ்சல் பொம்மை இறை அன்பு அவங்களுக்கு பேக் போனாகவும் இருக்குது, சிறகாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பிராமண வாழ்க்கையோட பேசிக் அஸ்திவாரம் இதுதான். ஸோ பாயிண்ட் ஆகுறதும் ஒரு புருஷார்த்தம் தான். அதுதான் பாபா இங்கே நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு இந்த முரளியில். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த 2 விஷயத்த யூஸ் பண்ணலாம், இந்த 2 சொம்மா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இறைவன் என் மேலே அன்பை வச்சுருக்காரு, எனக்கு இறை அன்பு மேலே அதிகாரம் இருக்குது. 2வது விஷயம், நான் லைட்டாக இருக்கேன், ரொம்ப டிட்டாச்சாக இருக்கேன். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம இன்றைக்கி உள்ள ப்ராக்டிஸ், இது 2 சிறகுகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோகா பண்ணலாம். ஸோ இப்போ 1 நிமிஷம் நம்ம யோகா பண்ணலாம். தன்னை ஃபரிஷ்தாவா, ஏஞ்சலாக பாருங்கள். இப்போ உங்கள் மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு துக்கம் இருக்குன்னா, இல்லை ஏதோ ஒரு ரிவெஞ்ச் இருக்குது, ஏதோ ஒரு பழி வாங்கும் எண்ணம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுதான் அந்த நேரம், அதை எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டுருங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடலாம். அது எல்லாத்தையும் மறந்து நான் அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கிறேன். அந்த பரமாத்மா அன்பில் மூழ்க எனக்குள்ளார உள்ள அந்த நெகட்டிவிட்டி அது எல்லாமே தூரம் போயிடுச்சு. நான் அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கிட்டு இருக்கேன். அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. நானும் பாபாவும் ஒன்றாயிட்டோம். அந்த அன்பு கடலோட நான் மூழ்கி போயிட்டேன். ஸோ நான் ஆத்மா லைட்டாக இருக்கேன், எல்லா விஷயத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். என்னை சுற்றி அந்த பரமாத்மா அன்பு மட்டும்தான் இருக்குது, எனக்குள்ளாரையும் அந்த பரமாத்மா அன்பு தான் இருக்குது. அந்த பரமாத்மா அன்பு என்னை ஃப்ரீ ஆக்கிடுச்சு, சுதந்திரமாக்கிடுச்சு. நான் எல்லாத்துலேருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் லாஸ்ட் ஆகும்போது, தொலைஞ்சு போகும்போது, நான் அந்த பரமாத்மாவுடைய சத்தத்தை கேட்குறேன். அந்த பரமாத்மா அன்பை நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி அந்த அன்பு மட்டும்தான் இருக்குது. அந்த பரமாத்மா அன்பு என்னை ஹீல் பண்ணுது, என்னை குணமாக்குது. ஸோ இந்த பரமாத்மா அன்பு என் மூலியமாக எல்லாருக்கும் பரவுது. முழு உலகமும் இந்த பரமாத்மா அன்பு அனுபவம் பண்ணுது. இந்த பரமாத்மா அன்பு எல்லாரையும் ஹீல் பண்ணுது. அது என்னை சுதந்திரமாக்கிடுச்சு. அன்பு 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 மட்டும்தான் இருக்குது இப்போ என் வாழ்க்கையில். எல்லாரும் அந்த அன்பை, இறை அன்பை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அன்பின் ஆழத்தில் போகிறேன் நான். இந்த பரமாத்மா அன்பு இந்த முழு பிரம்மாண்டத்தையும் ஹீல் பண்ணுது, 5 தத்துவங்களையும் ஹீல் பண்ணுது. இந்த 5 தத்துவங்களுக்கும் நான் அன்பாக நன்றி சொல்கிறேன். அந்த அன்பின் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. ஸோ உலகத்தில் கூட இறைவன் காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க.